என்னம்மா இன்னைக்கு வேற வீட்டுல இருக்கீங்க? இன்னைக்கு பால் காசு வந்திருப்போம். இன்னைக்கு வீட்டுக்கு வேற வீடு மாற போறோம். அதனால இன்னைக்கு பால் காசிட்டு அடுத்த சண்டே வந்து சாமான் எடுக்கிறது, அதாவது சனிக்கிழமை வந்து சாமான் எடுக்க போறோம். அதனால இன்னைக்கு வந்து 3ஆம் முறை, அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் முறை இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து பால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். பால் காசு போறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாம் வந்து கரெக்டாக இந்த இடமா? ஓகே இருங்க. கீப் பாயில் டோர்க்கில் மூணாவது இதான். எல்லாம் வந்து அடுப்பு எதுவும் எடுத்துட்டு வரல, எந்த பொருளும் எடுத்துன்னு வரல. முதல்ல இந்த பால் காசு வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா, பூஜையை முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம சாமான்லாம் அப்புறமா எடுத்து செட் பண்ணிடலாம். அதனால இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா, பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவு. சரி இன்னைக்கு வேலை பண்ணாதான் முடியும், இல்லைன்னா வந்து அதுக்கு லீவு போட முடியாது. அதனால இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து பால் காசு வந்திருக்கோம். பால் காசு முடிச்சோடனே பூஜை பண்ணுறத பார்க்கலாம். பால் பொங்க போகுது. இது பொங்கி எப்படியே வழிஞ்சிடும், அப்படியே தூக்கிடலாம். ஆனால் உடனேலாம் வந்து பொங்கின உடனே எடுத்தோம்னா பச்சை வாசனை வரும். வழிஞ்சிடுச்சு, பால் பொங்கிடுச்சுப்பா. இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். அதனால இன்னைக்கு வந்து முருகனோட கோலம் போட்டிருக்கேன். கால் 2 கால் வச்சிருக்கேன் பாருங்க, அம்மனோட கால். என்னம்மா ஏய் சூப்பர்மா. என்ன வேணுமா? கீழே நான் விளக்கு ஏற்றிடலாம். வழிவிடு. சரிம்மா, ஓகேம்மா. பாவாடை பார்த்து போ சாமி கிட்ட விளக்கு ஏற்ற வா. போ அப்பா வரேன் வா. ஏய் நெருப்புடி. சாமிக்கு விளக்கு ஏற்றலாம். அழுத்தி பூ வாங்க மறந்துட்டேன். பூ வேணாம், சரி இப்போதைக்கு வேண்டாம், அவசரத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். இன்னொரு முறை நல்லா சாமி கும்பிடும்போது பூ வாங்கி வச்சுக்கலாம். இது விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வீடு பால் காசும் போது என்னென்ன பொருள் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோங்கிறத காட்டுவோம். நம்ம பால் காசை வரும்போது இந்த பொருள் எல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். இது பாருங்க என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு. புளி, துவரம் பருப்பு, அரிசி, உப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஸ்வீட்காக கல்கண்டு. இது மொத்தமாக அப்படி ஒரே பிளேட்டில் வச்சு நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து தண்ணி வச்சு பூஜை பண்ண போகிறோம். முக்கியமாக ஒரு சொம்பு நிறைய தண்ணி இருக்கணும். ஒரு சொம்பு தண்ணி, இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். அதுதான் வந்து பால் காசு இருக்கும்போது இது செய்ய வேண்டியது. இதை வச்சு இப்போ நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம். இந்த பெல் அடிங்க கொடுங்க. அதித்தி சாமி கும்பிட்றா. அதித்தி வா சாமி கும்பிடு. ஓடியா வா, கும்பிட்டுக்க வா. வரமாட்டேங்களா? சாமி கும்பிடு. சரி நீ கும்பிட்டுக்க. நித்தியம்மா தாயே, எங்க இருந்தாலும் எங்க கூட இருந்தம்மா தாயே. அம்மா குலதெய்வமே, சாமி கும்பிட்டு